ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். நம்ம கூகுள் கிளவுட் டேட்டா லேக் சீரிஸோட பார்ட் 4 வீடியோல இருக்கோம். ஸோ நம்ம பிக்வரி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்னைக்கு அனலிட்டிக்ஸ் லேயரை பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1ல இருந்து பார்ட் 3 வரைக்கும் டேட்டா லேக்கை பிரிச்சு போட்டிருக்கேன். அது எல்லாமும் நீங்க பார்க்கணும், டெஃபினட்டா நீங்க பார்க்கணும். ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டேட்டா ப்ராக் பேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல நம்மளோட அந்த PY ஃபைல் நம்ம பைத்தான் ஆர்டர் ETLோட பைஸ்பார்க் வந்து ரன் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பக்கெட்ல ஃபைனலா கோல்டு பக்கெட்ல நமக்கு டேட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கோல்டு பக்கெட்ல இருக்கிற இந்த டேட்டாவை தான் இப்போ பிக்வரிக்கு நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம பிக்வரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பிக்வரின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் இட். ஓகே, ஸோ பிக்வரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிக்வரியோட கன்சோல் வந்துடும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணால் உங்கள் ப்ராஜெக்ட்டில் இந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டேட்டா செட்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக RDBMSல டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் தானே டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ டேட்டா செட், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டேட்டா செட் நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ குவரி லேயர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கிரியேட் டேட்டா செட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹைஃபன்ஸ் அலௌட் இல்லை, ஸோ நான் ஜஸ்ட் புட் அண்டர்ஸ்கோர். ஓகே ஃபைன். ஸோ கிரியேட் டேட்டா செட். ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டா செட் நான் உங்களுக்கு கிரியேட் ஆன உடனே, ஓகேங்களா, ஸோ டேட்டா செட் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஷோ மோர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஜொமேட்டோ குவரி லேயர், ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் கிரியேட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் டேபிள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எங்கிருந்து, ஏன்னா இது எம்டி டேபிள் கிடையாது, ஸோ நம்ம வந்து கூகுள் ஸ்டோரேஜில் இருக்கிற ஒரு பக்கெட்டோட ஃபோல்டரோட பாத்தில் இருக்கிற ஒரு பார்க்யூட் ஃபைலை தான் நம்ம இந்த டேபிளுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அப்படின்றப்போ சோர்ஸ் என்னன்னா கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ரௌஸ். ஸோ நம்மளோட அந்த எதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுலேருந்து தான் நம்ம ஃபைல்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கோல்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து அந்த ஜஸ்ட் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு செலக்ட் எனேபிள் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நீங்கள் இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு சும்மா இதை கிளிக் பண்ணி செலக்ட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் எடுத்து விட்ருங்க. ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் இட் அண்ட் ஜஸ்ட் புட் ஸ்டார் மட்டும் போட்டுக்கோங்க போதும். ஏன் நான் ஸ்டார் போடுறேன் அப்படின்னா, நம்ம இந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ள இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸ்குள்ள இருக்கிற பார்க்யூட் ஃபைலையும் எனக்கு லோட் ஆகணும். ஒரு பார்க்யூட் ஃபைல் மட்டும் லோட் ஆகக்கூடாது, அது கரெக்ட் வே கிடையாது. ஸோ அதனால அங்கே நம்ம செலக்ட் எனேபிள் ஆகாதனால நம்ம ஃபைல் வரைக்கும் போய் சூஸ் பண்ணோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்கே ஸ்டார் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து z_query_layer அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது டேபிள் நேம், நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நோ பார்ட்டிஷன் கிளஸ்டரிங் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் கிரியேட் டேபிள். ஓகே, ஸோ டேபிள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. இங்கேயே கேட்கும் கோ டு டேபிள்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குவரி லேயர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட அந்த காலம்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் குவரின்னு கிளிக் பண்ணுங்களேன், இங்கே இருக்கு மேலே இந்த குவரின்னு கிளிக் பண்ணுங்க. அதுவே ஒரு குவரியை வந்து செலக்ட்ல எதுவுமே போடாமல் அடிச்சு கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார் போட்டுக்கோங்க. எப்படி இருக்கும்னா உங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஐடி டாட் உங்கள் டேட்டா செட் நேமு டாட் உங்கள் டேபிள் நேம் இப்படி தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ஐடிங்கிறது நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இங்கே இருக்கிறது ஐடி இது. ஓகேங்களா? சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்பரோட வரும், தட்ஸ் ஃபைன். நம்மளதுல நம்பரோட வரல. இப்போ நீங்க கிரியேட் பண்ணதுல நம்பரோட வந்திருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா செட், நம்ம கிரியேட் பண்ண டேட்டா செட் என்ன, இங்க பாருங்க ஜொமேட்டோ குவரி லேயர், அதுக்கப்புறம் டேட்டா செட்டு, அப்புறம் தான் நம்ம டேபிள் நேம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா ஃபைனல் அவுட்புட். ஸோ இதுதான் வந்து அந்த கோல்டு லேயர். நம்ம ஸ்பார்க்கோட ப்ரீவியஸ் பார்ட் வீடியோவில் நம்ம இந்த ஃபைனல் அவுட்புட் இதெல்லாம் நடந்து கோல்டு லேயரில் போட்டுச்சு இல்லைங்களா, அதுதான் அந்த டேட்டா. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் அக்ரிகேட் ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம முதையே பார்த்தோம் இல்லையா, லைக் இப்போ இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் இந்த பேஜ் எல்லாம் காமிச்சிருப்பேன். அதனால தான் உங்களை வந்து பார்த்துட்டு வர சொன்னேன். ஸோ இதில் இந்த வேர் கண்டிஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த வேர் கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்ப பிக்வரியில் போயிட்டு இந்த லிமிட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இருக்கிறதே 3 ரெக்கார்டு தான். அந்த வேரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேர் லேட் ரேட், ஏன்னா நம்மக்கிட்ட லேட் ரேட்னு ஒரு இது இருக்குது, நம்ம பண்ணியிருக்கோம். லேட் ரேட் வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எதெல்லாம் வந்து 0.3க்கு மேலே இருக்குது லேட்டோட ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆர்டர் பை கிராஸ் மெர்ச்சன்டைஸ், ஸோ GMVயில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆனது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம்.
ஓகே. ஸோ 0.3 லேட் ரேட் 0.3க்கு மேல இப்ப ஏன்னா லைக் டவுன் ஸ்ட்ரீம் என்ன பண்றாங்க அப்டின்னா, 0.3க்கு மேல இருக்கிறதெல்லாம் வேணும். அதெல்லாம் தான் சீரியஸ். 0.3க்கு கீழ இருக்கிறதெல்லாம் லேட் கிடையாது அப்டின்னு ஒரு முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அதெல்லாம் யார் யாரு அப்டின்னு பார்க்கும்போது, இந்த 2 ரெஸ்டாரண்ட்லருந்து வந்தது மட்டும் தான் நமக்கு லேட் ரேட் ஆயிருக்கு. 0.3க்கு மேல போயிருக்குன்னு ஒரு அனலிட்டிக்ஸ் கொரி ரன் பண்றாங்க. ஸோ இந்த மாரி என்ன வேணா நீங்க கொரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இத நீங்க ஸ்கெட்யூல் பண்றது, இல்ல லூக்கர் ஸ்டுடியோ, டேப்லூ, விசுவலைசேஷன் டூல்ஸ் மாரி கூகுள் க்ளோட லூக்கர் ஸ்டுடியோ இருக்குன்னு நான் பார்ட் 1 வீடியோல சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வேணா நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்வெரி பார்ட்டும் நமக்கு முடிஞ்சது. ஸோ ஸ்பார்க்கோட அவுட்புட்ல இருந்து நம்ம பிக்வெரி டேபிள கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிக்வெரி முடிஞ்சது. ஸோ எண்ட் டு எண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா லேக் ப்ராஜெக்ட்டே பில்ட் பண்ணிட்டோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இதே மாரி டேட்டா லேக் ப்ராஜெக்ட்ட நம்ம AWSலயும் பண்ண போறோம், அஸ்யூர்லயும் பண்ண போறோம். அது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் நான் போட போறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம 4 பார்ட் வீடியோ பார்த்திருக்கோம். இதே மாரி AWSக்கும், அஸ்யூர்க்கும் மொத்தம் 12 வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்ல நான் போட போறேன். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நெறைய வீடியோஸும் இதே மாரி போட போறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லவ்ட் இட் ஆர் லைக்ட் இட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அது எனக்கு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். இந்த மாரி வீடியோஸ் இன்னும் நான் நெறைய போட்டுட்டு இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, என்னோட பேஜ, என்னோட LinkedIn பேஜ, என்னோட YouTube எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே மாரி இந்த கம்ப்ளீட் டாக்குமென்டேஷன் இந்த இதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் அண்ட் கோட் எல்லாமே என்னோட டாப்மெட் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ₹2க்கு ஆரம்பிச்சு ₹50க்கு வரைக்கும் நான் புக்ஸ் செல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெறைய ஃப்ரீ புக்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக்ஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் தென் என்னோட YouTube சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் மாஸ்டர் கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா 20 ஹார்ஸ் லைக் மாஸ்டர் கோர்ஸ் ஃபார் SQL 9 ஹார்ஸ், பைத்தான் 12 ஹார்ஸ் மாரி. அண்ட் அது மட்டும் கிடையாது. நெறைய SQL வீடியோஸ், இன்டர்வியூ வீடியோஸ், பைத்தான் இன்டர்வியூ வீடியோஸ், அல்கோரிதம்ஸ், AWS, கூகுள் கிளவுட், அஸ்யூர் மாரி இப்ப ரீசென்ட்டா ஏஐல நெறைய வீடியோஸ், RAG, ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றதுன்னு எல்லாமே எஸ்பெஷலி டேட்டா இன்ஜினியரிங் என்னோடது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஈஸியா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈஸியா தமிழ்ல சொல்லிக் குடுக்கறதுக்கு நான் இருக்கேன். இப்ப என் சேனலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.